போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. மும்பை ரீச் ஆகியாச்சு. இந்த மாதிரி ஸ்டாம்ப் வச்சா தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க இப்போ. Welcome to Azerbaijan. இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சு, விசா டன்னு. இப்போ ஜஸ்ட்டு மணி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு சிட்டிக்குள்ளே போக வேண்டியதான். வாங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இந்த ஊரோட கரன்சி பேர் வந்து மன்னத்தின் பேர். வாங்க, வந்து 50 மன்னத்து, இது வந்து 20 மன்னத்து, இது வந்து 5 மன்னத்து. ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணலாம். வெல்கம் டு அசர்பைஜான். அதாவது இப்போ ஏர்போர்ட்லேருந்து உங்கள் சிட்டி சென்டர் இல்லை ஹாஸ்டல் போகிறது அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு இப்போது நீங்கள் வெளியில் எக்ஸிட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இதோட லெஃப்ட் சைடில் அவுட்டோபஸ் டிக்கெட் அப்படின்னு போட்டிருக்கோம். பாக்கி கார்ட்டன்ஸோட இப்போ 2 பேர் வராங்களா, ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கார்டு வந்து இந்த மாதிரி பாக்கி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு பஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் போய்க்கலாம். கொரோக்லு ஸ்டார்ட். தேங்க்யூ. எப்படி சீப்பாக வந்து அசர்பைஜானில் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஏர்போர்ட்லேருந்து இப்போ கொரோக்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அடுத்து வந்து இங்கேருந்து நம்ம அந்த கொரோக்லுவோட மெட்ரோ ஸ்டேஷன் போனோம். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஐச்சரி ஷஹர் அப்படின்னு சொல்லிட்டு வாயில நுழையாத ஏதோ ஒரு பேரில் வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கே இறங்கி நம்ம ஹாஸ்டலுக்கு போனோம். வாங்க போகலாம். மெட்ரோன்னு இந்த போர்டு போட்டிருக்கான தெரியவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, பட் இந்த லான் அதெல்லாம் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்வேக்குள்ளே போனால் மெட்ரோ வந்துடும் போல். நம்ம போவோம். கொரோக்லு ஸ்டான்சியாசி. இப்போ என்னென்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து வாயில் நுழையாத கொரோக்லு அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டேஷனுக்கு 1.5 மணி நேரம் எடுத்தாங்க. விச் மீன்ஸ் அது நம்ம கரன்சியில் வந்து 150 ரூபாய். இதுக்கு அடுத்து மெட்ரோவில் போவோம். பார்ப்போம் எவ்வளோ எடுப்பாங்கன்னு தெரில. 1.5 தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லெட்ஸ் கண்டினியூ. இதுதான் மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. ஹலோ,
ஓகே. இதாங்க ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனில் ஒரு வழியாக இறங்கிட்டு போக வேண்டியதுதான் ஹாஸ்டலுக்கு. வா, 1 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்கேங்க இந்த இடத்துல. ஒரே ஸ்டேஷனை திரும்பி மாறி மாறி போய் ட்ரெயினுக்கு ஆக்சுவலாக வெயிட் பண்ணி வேறு ட்ரெயின் வருமாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, வித்தியாசமாக இருக்குது. கீழே பாருங்கள், செம பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அம்மா இங்கே பாருங்கங்க, அப்பா பயங்கரமாக இருக்கு. எல்லாத்தையும் ரசித்து கட்டுவாங்களோ எல்லாம் இந்த மாதிரி ஒரே கலரில், இந்த மாதிரி சாண்டல் கலரில் தான் இருக்குது எல்லா பில்டிங்கும். ஆனால் பார்க்க செமையாக இருக்குங்க. ஏதோ ஒரு பில்டிங்கு, ஆக்சுவலாக மெயின் சென்டர் சிட்டி ஆஃபீஸ் போல அது. கிட்டத்தட்ட யூரோப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஏர்போர்ட்டில் சிம் கார்டு வாங்காதது பெரிய தப்புங்க. சிம் கார்டு தேடி இப்போ அலைஞ்சிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மெட்ரோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மாறி அலைஞ்சிட்ருந்தேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு இல்லாமல், நெட் இல்லாமல், கூகுள் மேப்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஓகே, பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் மேப் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே நல்லா இருக்குங்க. எனக்கு எப்பவுமே அதான் பிடிக்கும். பட்டு தெரியாத கண்ட்ரி, அவங்களுக்கு இங்கிலீஷே புரியலைங்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பாருங்கள். நிறைய கஃபேஸ் இருக்குங்க. டெஸ்லா காரை போட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பகலில் பார்க்கவே பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க. நைட் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போலயே. மக்கள் ஆனால் பயங்கர ஸ்டைலிஷாக இருக்காங்கங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, செம்மையாக ஸ்டைல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கிளாத்துங்கும் பார்த்து பண்ணுறாங்க. இங்கே பாக்குவில் சிம் வந்து பார்த்திங்கன்னா 43 மன்னத்து வந்து வருதுங்க மினிமம். ரொம்ப காஸ்ட்லிங்க. ஒரு வழியாக சிம் கார்டு வாங்கியாச்சு. இது வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு தைரியம் வருது பாருங்கள், பயங்கரங்க. ஆனால் சிம் கார்டு வந்தவுடனே இன்டர்நெட் கிடச்சிட்டு உங்களுக்கு கூகுள் மேப் போட்ட உடனே உங்களுக்கு லொக்கேஷன் வருதுங்கிறப்போ அதோட ஒரு சந்தோஷமே இல்லைங்க. ஏன்னா அதை வச்சு நீங்கள் எங்கே வேணால் போகலாம். ஸோ ஃபைனலி பக்கத்தில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கு மேப் போட்டிருக்கேன், அங்கே போவோம். டேசி டைன் எங்கே இருக்குது? இந்த இருக்கு. ஓகே, ஒரு வழியாக அசர்பைஜான் வந்து இப்போ தாங்க ஒரு இடத்துல உட்காடுறேன். அதாவது நேற்றுக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு ஓட ஆரம்பித்தவங்க. இன்றைக்கி காலைல இங்கே அசர்பைஜானில் 11 மணி. சொல்லப்போனால் வந்து ஒரு 18 மணி நேரம் கண்டினியூஸாக ஓடிருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 18 மணி நேரத்தில் ஒரு வேளை ஃபுட்டு தாங்க சாப்பிட்ருக்கேன். ஃபுட்டு கலைஞ்சு மும்பை ஏர்போர்ட்டில் லேட் ஆகி, அங்கே ஷட்டில் பஸ் வந்து அவங்க லேட் பண்ணி, தென் அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் அவங்களும் வந்து ஒரு ½ அன் ஹவர் கிட்ட லேட் பண்ணி, ஃப்ளைட்டில் தான் வந்து மீலுங்கிறது சாப்பிட்டேன். நல்ல வேளை அந்த ஃப்ளைட்டில் வந்து மீல்ஸ் வந்து இன்க்ளூடட். ஸோ அதனால் அதுவும் ஒன்றும் அந்தளவுக்குலாம் இல்லை. பட் ஓகே,
சாப்பிட்டேன், அவ்வளோதான். தென் இங்கே காலைல இப்போ 11 மணி ஆகுது. நம்ம ஊர் டைமுக்கு வந்து ஒரு 12:30 மத்தியானம். ஸோ காலை சாப்பாடு நம்ம டைமில் காலை சாப்பாடு நான் இப்போ தாங்க சாப்பிட்றேன் 12:30க்கு. நைஸ். பட் ஓகே, ஹோப் இதுக்கப்புறம் எல்லாமே திங்ஸ் வில் செட்டில் டவுன். ஹோப்பிங் ஃபார் அ பாசிட்டிவ் ஸ்டார்ட். ஸோ இதுதாங்க நான் வந்திருக்கிற இன்றைக்கான ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேசி டைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு வியூ பாருங்கள். நல்ல ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக வந்து இந்த ஹோட்டலோட ஓனர் வந்து தமிழ் பேசுகிறாரு. அது வந்து ஆச்சரியமாக இருக்குது. 3 லாங்குவேஜ் பேசுகிறாரு. குட். இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணியும் மசாலா சாயும் சொல்லியிருக்கோம். பார்ப்போம், கொஞ்சம் டைம் ஆகும். பட் இங்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேன், நல்ல ரிவ்யூஸு. ஸோ அதனால தான் இங்கே வந்தேன். ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. செம்ம போர்ஷன், பயங்கரமாக இருந்தது. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து ஒரு போர்ஷன் இருந்தது. ஸோ அதான் ஒரு பாட்டை வந்து சாப்பிடணும், ஒரு பாட்டை வந்து டேக் அவே பண்ணியாச்சு. இது நம்ம ஊர் மசாலா டீ, இதுவும் செம்மையாக இருக்குது. சாப்பிட்ற ஃபுட்டு வந்து கொடுக்குற பைசாவுக்கு வந்து வருதுங்க. நல்லா இருக்குது இந்த ஹோட்டலில். இப்போ நீங்கள் டேக் அவே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலி குட் இந்தியன் மீல். அது வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, இப்போ வேறு கண்ட்ரிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா அந்த ஊர் ஃபுட் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக செட் ஆகாதுங்க. அது மேபி வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் வேணால் செட் ஆகலாம். பட் நம்ம ஊர் சாப்பாடை தவிர வேறு வெளியில் எங்கே சாப்பிட்டாலுமே சத்தியமாக யாருக்குமே பிடிக்காது. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் நீங்களே வந்து ஃபாரின் போனாலுமே எங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஓகே, இங்கே இந்த ஹோவர் போர்டு மாதிரி நிறைய பேர் ஓட்டிகிட்ருக்காங்க. இது முடிஞ்சால் ரெண்ட் எடுத்து ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கணும். இது ஆக்சுவலாக ரெண்ட்டுக்கு இருக்குது, யார் வேணால் எடுத்துக்கலாம். இங்கே பெர் ஹாராக என்னங்கிறது தெரில. பார்ப்போம், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஆக்சுவலாக வந்து சாப்பிட்றத கூட ரசித்து சாப்பிட்றாங்க. நம்ம இந்தியா மட்டும்தான் வந்து ஒர்க்கு, வேலை இப்படியே இருந்துக்கிட்டு இல்லை எதையுமே என்ஜாய்மெண்ட்டே பண்ணாமல் இந்தியாவை தவிர மற்ற எல்லா கண்ட்ரிலையும் மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்கங்க. நம்ம மக்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தான் சத்தியமாக தெரியல. பாருங்க, இன்றைக்கி சாட்டர்டே எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே மத்தியானம். அது இவங்களுக்கு வந்து இது சம்மர் சீசனில் நிறைய பேர் வெளியில் ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வின்டர்ஸ் தான் மேக்ஸிமம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம தலை நடித்தா விடாமுயற்சி படம் இருக்குல்ல, ஸோ இந்த விடாமுயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா தலை போன இடம்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வறண்ட காடு மாதிரி, ஏதோ பாலைவனம் மாதிரி இப்போ காமிச்சிருக்காங்க. அசர்பைஜான் அப்படி இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. பட் இதுவும் அசர்பைஜான் தான். இது வந்து கேபிட்டல் சிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம இங்கேயே அசர்பைஜான்லேயே வந்து க்ரீனான இருக்கிற பிளேசஸ்லாம் நம்ம போவோம். நீங்கள் வர வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. சரி, இப்போ நான் ஹாஸ்டல் நோக்கி போயிட்டுருக்கேன். வாங்க, நான் ஹாஸ்டல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து இன்னும் ஒரு 800 மீட்டர்ஸ் இருக்குது நடக்கணும். பார்ப்போம். இது என்னங்க அசர்பைஜானில், அதுவும் பாக்குவில் திரும்புகிறனே எல்லாமே பயங்கரமாக இருக்குது சார். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இது மேபி கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில. பட் ஆனால் வந்து இடம்லாம் வந்து செம்மையாக சூப்பராக நீட்டாக க்ளீனாக பயங்கரமாக இருக்குது.
என்ன இவ்வளோ நீட்டாக க்ளீனான உள்ள இடத்துக்கெல்லாம் வந்து வெயிட்டை தூக்கிக்கிட்டு. தேங்க்யூ. எல்லா இடத்துலையும் இப்படி தாங்க கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து டூரிஸ்ட் வச்சு தான் மேக்ஸிமம் ரெவன்யூவே. ஏன்னா அவங்க கண்ட்ரியில் வந்து மேக்ஸிமம் யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. இங்கே எல்லாமே ஸ்லோ லிவிங் கல்ச்சர் தான். ஸோ அதனால் இது ஒரு பேலஸ் மாதிரி இருக்குங்க. இது கோட்டா. ஹலோ இது பேலஸ் போலங்க. பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு குறைஞ்சது ஒரு 500 இயர்ஸ் முன்னாடியாவது கட்டியிருப்பாங்க. நாளைக்கு வருவோம் முடிஞ்ச அந்த இடத்துக்கு. இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்களேன். இந்த இடம்லாம் லிட்டரலாக பார்க்குறப்போ அப்படியே இட்டாலியை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இட்டாலி மாதிரி தான் இருக்குது. என்னால் இந்த ஏரியாவை கேமராவை ஆஃபே பண்ண முடியலைங்க. எவ்வளோ பண்ணாலும் எங்கே திரும்பினாலும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஏரியா. மக்களும் நல்ல வைபாக இது மாதிரி நல்லா இருக்காங்க. நீங்களே பாருங்கள். இன்னொன்று இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த BMW, பென்ஸு, டெஸ்லா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி ஆப் இருக்குங்க. நம்ம ஊர் வந்து ஓலா ஊபர் மாதிரி. ஸோ அந்த டாக்ஸி ஆப்பில் பென்ஸு, BMWலாம் வந்து டாக்ஸியாக விட்றாங்கங்க. அவ்வளோ ரொம்ப காமனாக இருக்குங்க எல்லாமே. இந்த இதுக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து அசர்பைஜானோட ஃப்ளேம் டவர்ஸ். இங்கே இது ஒரு சூப்பர் கார் மாதிரி ஒரு கார் நிற்கிதுங்க. என்ன கார்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹாஸ்டல் இருக்கிற இடத்த பாருங்க. கிங் ஹாஸ்டல் இதுதான் நம்ம புக் பண்ணியிருக்க ஹாஸ்டலு. என்ன யாரையும் ஆளை காணோம். எங்கே ரிசப்ஷன் இருக்குன்னு கூட தெரியலையே. 2 மணிக்கு தான் செக்இன். பார்ப்போம் என்ன அப்படின்னு. காலையில் பார்த்துட்டு செக்இன் பண்ணிட்டு சொல்கிறேன். காலையில் பார்த்தா அதே இடம் சாயந்தரம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. மை காட் செம்மையாக இருக்குங்க.
ஈவினிங் வந்து புதிய இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து டீ குடிக்க போவோம். வாங்க, ஒரே ரெஸ்டாரண்ட்டில் எதுக்கு மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க புது கடைக்கு போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கடை பேர் இந்தியன் கறி கார்னர். வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஹலோ. सिरप आता है, टैबलेट भी आती है, वो ला के दो। தேங்க்யூ. அதாவது கரெக்ட் டீன்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா செம திக்காக இருக்குது, பயங்கர திக்காக இருக்குது, பயங்கர வந்து சூடாகவும் இருக்குது. டேஸ்ட்டு வந்து அல்டிமேட், செம்மையாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அது ஏன் அந்த பேர் கரெக்ட் டீ அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரிலங்கிறாங்க. மேபி இந்தியன், பாகிஸ்தானி, பங்களாதேஷிங்கிறாங்க. பட்டு அசர்பைஜானில் மட்டும்தான் வந்து இந்த கரெக்ட் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது. அசர்பைஜான் வந்தீங்கன்னா, பாக்கு வந்தீங்கன்னா, இங்கே இந்தியன் கறி ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அசர்பைஜான்னாலே வந்து லேண்ட் ஆஃப் ஃபயர் தாங்க. ஸோ அந்த ஃபயருக்கான அடையாளம் தான் அந்த ஃப்ளேம் டவர்ஸ். இந்த ஸ்பாட் வந்து செம்ம வைபான ஸ்பாட்டுங்க. இதோட பேர் வந்து பாக்கு போயில்வார்டு. பேர் வந்து பாக்கு போலிவார்டு அப்படின்னு போட்டிருக்கு. போலிவார்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. செம்மையாக இருக்குது இடம். அதுவும் இன்றைக்கி வீக்கெண்டு வேறு, சாட்டர்டே சண்டே சொல்லுங்கள், மக்கள் வந்து சும்மாவே வைபாக இருப்பாங்க. செம்மையாக இருக்குது. ஃப்ளேம் போட்டாங்க. ஓகே. வெல்கம் டு த வைப் ஸ்ட்ரீட் ஆஃப் பாக்கு. இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நிசாமி ஸ்ட்ரீட்.
இந்த வைப் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எல்லாமே செம லக்ஸுரியாக இருக்குங்க. மக்கள் ஆனால் வீக்கெண்ட் ஆனாலே போதும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே நைட்டு சொல்லவே வேணாம், சும்மாவே பார்ட்டி பண்ணுவாங்க. இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு வேறு. அதுவும் இல்லாமல் இந்த நிசாமி ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. அது இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் அதை காமிச்சேன்ல, அது வந்து நிசாமி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. நல்லா இருந்தது ஃபுட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா நிசாமி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே வீடியோ ஆஃப் பண்ணுறதுனே தெரியலங்க. எந்த பக்கம் திருப்பினாலும் வைவு மட்டும்தான் நிசாமி ஸ்ட்ரீட்டில். செம்ம வைவுங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஜாலியாக ஒரு சவுண்டு கேட்டே இருக்குது. நல்ல வைவு இருந்துகிட்டே இருக்குது. அசர்பைஜான் வந்தால் நிசாமி ஸ்ட்ரீட்டுங்கிறது ஒரு மஸ்ட் விசிட். அதாவது உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு டிக் வச்சுக்கோங்க. அசர்பைஜான் வந்தோன்னே ஃபஸ்ட் டேவே வந்து இங்கே வந்து பாருங்கள். நைட்டு செம்ம வைபாக இருக்கும். ஸோ இதோட இன்றைக்கி இந்த vlog முடிச்சுக்கோங்க. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், செம்மையாக வாழுங்க. அன்டில் தென் நான் உங்கள் சிவா. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.